அல்லது பார்க்காமலே இருந்தாலும் கூட சரி, அந்த உயிரில இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையான அலை வீசிக்கொண்டே தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டு, ஒரு குழு, அந்த குழுவுக்கு நீங்க நன்மை செய்றீங்க, அவங்கள நினைக்கிறீங்க, அவங்கள வாழ்த்துறீங்கன்னு சொன்னா அந்த குழு உள்ள அனைவருடைய உயிர் கலப்பும் உங்களுக்கு வந்தாச்சு. அதே போல உலகம் முழுவதிலும் உள்ள மனித குலத்தை நினைந்து நீங்க வாழ்த்துற போது உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தில இருந்து உங்களுக்கு என்ன எந்த காலத்துல என்ன கிடைக்குமோ, கிடைக்க வேண்டுமோ, அது தானாகவே யார் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவு வலுப்பெற்றுகிறோம். எனவே இந்த மனதை உலக அளவில் விரிந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று மனப்பூர்வமாக உலக வாழ்த்துங்கள். இப்படி இந்த வாழ்த்தின் மூலமாக நாம் நல்லதையே நிரப்பிக் கொள்றோம். இந்த உள்ளத்துல, எண்ணத்துல. இந்த எண்ணத்துல நிரப்புற போது மூளையினுடைய செல்கள் எல்லாம் எந்த விதத்துல இயங்குகிறதோ அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய செல்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ எண்ணம் செயல் இந்த இரண்டு ஒன்றுபட்டா அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய குணாதிசயங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் மாற்றி அமைக்கும். எனவே உள்ளது 3 வார்த்தைகளை கொண்டதுதான் நம்முடைய நோக்கமும் வாழ்க்கையும். உள்ளது உணர்தல் என்றது உண்மையை, மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. இப்போ நாம் பேசுகிறோம் என்று சொன்னா யார் பேசுறது? வேதாதிரி பேசுறான் என்று சொன்னா உடல் அளவில் கொண்ட எண்ணம் தான் அது குறுகிய எண்ணம். ஆனால் இந்த உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்த சக்தி உயிர், அந்த உயிருக்குள்ளாக உள்ள இறைநிலை, இப்படி எடுத்து அந்த இறைநிலையோட கலந்து பார்க்கிற போதுதான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாகவும் ஆதியாகவும் முழுமுதற் பொருளாகவும் இருக்கக்கூடியது இறைநிலை தான். அவனே தான் இந்த இடத்துல நான் என்பதாக இருக்கான். எனவே அவன்தான் வாழ்த்துறான், அவனையே தான் நாம் வாழ்த்துறோம். அந்த முறையில் மனம் விரிந்து செயல்பட வேணுமானால் இந்த வாழ்த்து நிரம்ப 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 நம்முடைய தீய வினைகளெல்லாம் கூட களைவதற்கு வாழ்த்து உதவுது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்த்து நிரம்ப நிரம்ப உள்ளதை உணர்தல், இறைநிலையே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு உயர்வதோடு நல்லதே செய்தல். நல்லதே செய்கிற போது என்ன, தேவையில்லாது தானாகவே போய்விடும். தேவையில்லாது என்னண்ட உள்ளது கெட்டது என்ன, அவனாண்ட உள்ளது கெட்டது என்னன்னு எண்ணி அதை மாற்றம் எடுத்து நீக்கி விடலாம் என்று எண்ணுவதை விட நல்லதே செய்து 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 நிரப்பிக் கொள்வோம் நம்முடைய உள்ளத்தை, தானாகவே அல்லது ஓடிப்போகும். அந்த அந்த முறைதான் நல்லது. ஒரு குருவினிடத்துல 4 சீடர்கள் இருக்காங்க. 4 சீடர்களும் எனக்கு அறிவு ஜாஸ்தி, உனக்கு அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு குறைவுன்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. குரு பார்த்தார், இதை இவங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக 4 பேரையும் கூப்பிட்டார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன் இன்னைக்கு, நீங்கள் அதை செய்யணும். ஓ தயாராக இருக்கும். அது கொஞ்சம் தொலைவில் ஒரு பானையை கழுத்து வச்சுருக்காங்க, காலி பானையை. சரி, ஒருத்தனை கூப்பிட்டார், நம்பர் 1. அப்போ அந்த பானைக்குள்ள என்ன இருக்குது? தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க, என்ன இருக்குது? நான் பார்த்து சொல்கிறேன்னுட்டு போனால் அந்த கவிழ்ந்து இருந்த பானையை அப்படி நிமித்துனா பார்த்தா, மறுபடியும் வச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டான். சுவாமி அதில் ஒன்றுமே இல்லைன்னா. சரி, அப்புறம் 2வது, டேய் அந்த பானையில் என்ன இருக்குது, அவன் சொன்னது சரியா தப்பான்னுட்டு நீ கண்டுபிடி. அப்புறம் அவன் போனான். அவன் பானையை பார்த்து தான் சொன்னான் இல்லைன்னுட்டு. ஆனால் ஏதோ அங்கே இருக்கா போலகுது, அவர் சாமிஜிக்கு தான் தெரியும் அது. அதனால் அவன் சொன்னது சரியா இல்லைன்னு தான் என்ன அனுப்பிச்சாரு. ஆன்னுட்டு நான் சரியாக பார்க்கணுன்னு நிமித்தனா, கையை விட்டு தொழவனா, ஒன்றும் இல்லை. அங்கேருந்து திரும்பி வந்து அந்த பானையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருவனை கூப்பிட்டாரு. அப்போ அந்த பானையில் என்ன இருக்குது தெரியுமா? இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன் சாமிஜின்னா. என்னடா? காற்று இருக்குது நிறையன்னா. சரி, 4வது ஆளை கூப்பிட்டான். அந்த காற்றை எடுத்துவிட முடியுமான்னு கேட்டார். எடுத்துவிட வேணும்.
இப்போ இந்த 2 பேரையும் கூப்பிட்டு, டேய் அந்த காற்றை எடுக்க முடியுமாடா? எடுக்க முடியாது சாமி. அது எப்படி எடுக்க எடுக்க வந்துட்டு கை தான் போகும். காற்றை எப்படி பிடிக்கிறது? முடியாதுன்னா. இன்னொரு அதே சொன்னான். 3வது ஆளும் அதே சொன்னான். அந்த கடைசி ஆளே என்ன பண்ணால், எடுத்துடுற சாமின்னா, எதை பாடுறா, எதை எடுறான்னா, நேராக எடுத்து போனால் பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதுலேருந்து தண்ணி மொண்டு அதை நேரம் ஊற்றினா நிரப்பிட்டான். நிரப்பிட்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா காற்றை எடுத்துட்டேன். என்னடா பண்ண? தண்ணி நிரப்பதான் காற்று போயிடுது. அப்பதான் சொல்ற, இது போல நல்லதை நிரப்புனா அல்லது ஒழிஞ்சுவிடும். அதை மாத்திரம் எடுக்க முடியாது. தீயது என்றது ஒன்றை விலைக்கு விடணும்னா முடியாது. மனிதன் நல்லதை செய்ய 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 நல்லதால நிரப்பி விட்டா அல்லது தானாகவே தொலைந்து விடும் என்று வழிகாட்டி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தையின் மகா சமாதி தினமாகிய இன்று நாம் அவர் விட்டு சென்ற உலக அமைதிக்காக பாடுபடுவோமாக. நாம் இன்று அனைவரும் நமது இல்லத்தில் இருந்தபடியே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற இந்த தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இருப்போமாக. இதை உச்சரிக்கும் பொழுது நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் இந்த உலகம் முழுவதும் நல்ல அலையங்களை பரவி, அருள் தந்தை கூறியது போல் நல்லதை விதைக்கும் பொழுது அல்லது விலகிவிடும் என்பதை மனதில் கொண்டு நாம் இந்த அருள் தந்தையினுடைய இந்த கருத்தினை கொண்டு நாம் இன்று இந்த விஷயத்தை செயலாற்றுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.